கம்பீருக்கே பயம் காட்ட என்ட்ரி கொடுத்துள்ள தமிழர். இந்த வார்த்தையை கேட்டவுடன் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவரும் ஆச்சரியப்படலாம். ஆனால் அதுதான் உண்மை. இந்திய கிரிக்கெட் அணியின் அடுத்த தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நியமிக்கப்படலாம் என்ற பேச்சுக்கள் அதிக அளவில் எழுந்து கொண்டிருந்தன. அவர்தான் தேர்வாக போகிறார் என்றவுடன் இந்தியாவைச் சேர்ந்த யாருமே பயிற்சியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்கவில்லை. இதனையடுத்து முறைப்படி கம்பீருக்கான நேர்காணலுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்போதுதான் தனி ஆளாக என்ட்ரி கொடுத்துள்ளார் தமிழகத்தின் WV ராமன். அதாவது பல முன்னாள் வீரர்கள் ஏற்க தயங்கும் பதவிக்கு தைரியமாக விண்ணப்பித்த WV ராமன், அதாவது ஊர்கேரி வெங்கடராமன், இந்திய கிரிக்கெட்டில் மிக முக்கியமான ஒருவர் என்றால் நம்ப முடிகிறதா? பல வருடங்களாக T20 உலக கோப்பையில் இறுதிப் போட்டிக்கு கூட போக முடியாமல் தவித்த இந்திய மகளிர் அணியை முதல் முறையாக 2020ஆம் ஆண்டு இறுதிப் போட்டிக்கு அழைத்து சென்றவர் ராமன் தான். 1988ஆம் ஆண்டிலிருந்து 1997ஆம் ஆண்டு வரை இந்திய அணிக்காக விளையாடிய ராமனுக்கு பயிற்சியாளர் பணி பிரம்மாஸ்திரம் என்று சொல்லலாம். கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு ரஞ்சி கோப்பை தொடர்களில் தமிழக அணிக்கும் பெங்கால் அணிக்கும் பலமுறை பயிற்சியாளராக செயல்பட்டுள்ளார். அவரின் பயிற்சியில்தான் தமிழ்நாடு அணி 2009ஆம் ஆண்டு விஜய் ஹசாரே கோப்பையை வென்றது. அதன் பின்னர் பெங்கால் அணி அவரை பயிற்சிக்காக அழைத்துக் கொண்டது. உள்நாட்டு போட்டிகளில் ராமனின் பயிற்சியை கண்டு வியந்து போன கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி IPL தொடரில் அவருக்கு பேட்டிங் பயிற்சியாளராக பணியாற்றும் வாய்ப்பை கொடுத்தது. இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால், தற்போது பயிற்சியாளர் பதவிக்கு விண்ணப்பித்த கம்பீர் தான் அப்போதைய கொல்கத்தா கேப்டன். அவருக்கே பயிற்சி கொடுத்தவர் தான் இந்த WV ராமன். இதன் பலனாக 2014ஆம் ஆண்டு அந்த அணி கோப்பையை வென்றது. இதே போல பஞ்சாப் அணிக்கும் உதவி பயிற்சியாளராக இருந்திருக்கிறார். இதன் பின்னர் தான் ராமனின் கோச்சிங் பயணம் மேலும் ஒரு படி நகர்ந்துள்ளது. 2018ஆம் ஆண்டு இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக பதவியேற்க வேண்டும் என BCCI அழைத்தது. வெறும் 2 வருடங்கள் தான் பயிற்சியாளராக இருந்தார். ஆனால் வெற்றி சதவீதம் மளமளவென ஏறியது. அவரின் பதவி காலத்தில் இந்திய மகளிர் அணி 5 ஒருநாள் தொடர்களில் விளையாடி 4 வெற்றி கண்டுள்ளது. 5 T20 தொடர்களில் 3 வெற்றி கண்டது. இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால், முதல் முறையாக 2020ஆம் ஆண்டு T20 உலக கோப்பைக்கு இந்திய அணியை போக வைத்தார். வெறும் 2 ஆண்டுகளில் ராமன் பதவி விலகியதற்கு பின்னாலும் பல குழப்பங்கள் இருந்தன. இத்தனை சிறப்பு மிக்க பயிற்சியாளர் தன்னுடைய காலகட்டத்தில் எத்தனை ரன்களை அடித்துள்ளார் என்று உங்களுக்கு தோன்றலாம். இந்திய அணிக்காக 11 டெஸ்டுகள், 27 ஒருநாள் போட்டிகள் தான் இவர் விளையாடியது. ஆனால் அந்த எண்களுக்குள் அவர் செய்த சாதனைகள் பல. குறிப்பாக தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக ODI கிரிக்கெட்டில் முதல் சதம் அடித்த இந்தியர் அவர்தான். ஆனால் உள்நாட்டு போட்டிகளில் இவரின் பெயர் தெரியாதவர் இருக்க முடியாது. 132 முதல் தர போட்டிகளில் விளையாடி 7939 ரன்களை குவித்துள்ளார். 3 இரட்டை சதங்கள் அதில் அடங்கும். 19 சதங்கள், 36 அரை சதங்கள். ஒருபுறம் வித்தையை கற்றுக்கொண்ட சிஷ்யன் கௌதம் கம்பீர், மறுபுறம் கற்றுக் கொடுத்த குரு WV ராமன். இவர்களில் யார் அடுத்த தலைமை பயிற்சியாளர் என்ற போட்டி தற்போது சூடுபிடித்துள்ளது. ரசிகர்களையும் BCCIயையும் பொறுத்தவரையில் கம்பீர் தான் வரவேண்டும் என நினைத்தாலும் நேர்காணலில் ராமன் தான் மிகச் சிறப்பாக செயல்பட்டிருப்பதாக BCCI வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. அதுவும் கம்பீரை விட ராமன் எதிர்கால திட்டங்களை சரியாக சொன்னதாக கூறப்படுகிறது.